எப்படா இந்த படத்தையெல்லாம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த 2 படமும் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒன்று த்ரிஷம் 3, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிரடி. ஈகராக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா அதிரடி. எதுக்காக அப்படின்னா பர்சனலாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு பேசல் ஜோசப் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டொவினோ தாமஸும் இருக்காரு அப்படிங்கிறதும் கூடவே நம்ம டெல்லுவும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஸோ இந்த படம் எப்படி இருந்தது, என்ன கதை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம பேசல் ஜோசப் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணுவார். அந்த காலேஜில் எப்பயும் நடந்த அசம்பாவித்தனால இந்த கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராமே நடத்தாமல் வச்சுருந்துருப்பாங்க. நம்ம பேசல் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கல்ச்சுரல்ஸை நான் எடுத்து நடத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் போடுவார். அந்த கல்ச்சுரல்ஸுக்காக இவர் ஏன் சபதம் போடணும் அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. ஒரு வழியாக அவரோட ஃபைனல் இயரில் கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு அந்த பர்மிஷனுங்கிறத வாங்கிடுவார். வாங்கின பிறகு சினிமா பிளேபேக் சிங்கர் வினித் ஸ்ரீனிவாசனை அந்த ஸ்டேஜில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக கஷ்டப்பட்டு வினித் ஸ்ரீனிவாசனையும் பார்த்தீங்கன்னா புக் பண்ணிடுவார். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ரவுடியாக இருந்து தன்னோட குடும்பத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஊருக்குள்ள சின்ன சின்ன ஆல்பமாக பண்ணிட்டு ஒரு சிங்கராக இருக்கிற நம்ம டொவினோ தாமஸுக்கும் பேசல் ஜோசப்புக்கும் இடையில ஒரு பிரச்சனை உருவாகுது. இதனால பார்த்தீங்கன்னா நம்ம பேசல் ஜோசப் கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிருந்த அந்த கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற விஷயத்த பரபரப்பாகவும் காமெடியெல்லாம் பல ரெஃபரன்ஸுகளெல்லாம் சேர்த்து வச்சு இந்த கதையை நவுத்திட்டு போயிருப்பாங்க. கருப்பு மூவில ஒரு சில ரெஃபரன்ஸ் வந்திருக்கும், ஆனா அந்த படத்துல பாத்தீங்கன்னா படம் பூராவே ரெஃபரன்ஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. நல்ல கலகலப்பா காமெடியாக எடுத்துட்டு போயிருக்காங்க. இதோட பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், ஆக்ஷன் சீன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பழக்கம் போல இந்த படத்தில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இந்த படத்தோட கிளைமேக்ஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆவரேஜாக தான் ஃபீல் ஆனிச்சு. இந்த ஆகா ஓகோ அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் பெரிய ஏமாற்றம் என்னன்னா நம்ம டெல்லுவான ரியா ஷுபுவை இந்த படத்தில் எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல. அந்த கேரக்டர் இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த ஒரு விஷயம் என்ன மாதிரியான டெல்லு ஃபேன்ஸுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி இந்த அதிரடி படம் காமெடி ஆக்ஷன்லாம் இதெல்லாம் கலந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு படம் தான். இது சோனி லிவ்ல தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்க. படத்தை ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள்